என் பேர் தேவி. நான் எல்ஜி மைக்ரோவேவ் குக்கரி செஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான பார்பன் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து நம்ம எல்ஜி ஓவனில் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்ன்றது நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான என்னென்ன பொருள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சக்கரை பவுடர் எடுத்திருக்கேன். நான் 1/2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெய், உருக்கி வச்ச நெய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாமே பிஸ்கெட்டுக்கு தேவையானது. இப்போ நம்ம வந்து க்ரீமுக்கு என்னென்ன தேவையானது பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு சக்கரை பவுடர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராவ் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து க்ரீம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் அது கூட சக்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதில் ஆட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது நம்ம கேழ்வரகு மாவு கொஞ்சம் எடுத்துடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சத்தாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பசங்க விரும்பி சாப்பிட்ற பிஸ்கெட்ன்றதுனால அவங்களுக்கு பிடிச்சமான இந்த மாவு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவு தான் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு இந்த குக்கிங் சோடா கூட வேணும்னா நீங்கள் கட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்ஜி ஓவன் ஆன் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ நம்ம பிஸ்கெட் மாவை நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, நான் வந்து இன்றைக்கி இந்த ஷேப் எடுத்துன்னு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, வீட்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு பிஸ்கெட்டை நீங்கள் பண்ணி வச்சுருங்க. இப்போ எனக்கு இந்த ஷேப் வேணுன்றதுனால நான் இந்த ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ எல்ஜி ஓவனை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து கன்வெக்ஷன் மோடில் போய் நம்ம பண்ண போகிறோம். பிஸ்கெட் வந்து கன்வெக்ஷன் மோடில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. 900 வாட்ஸ் வரும், அது மைக்ரோவேவ். இது வந்து கிரில்லு, இது வந்து கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் போனாலே இந்த மாதிரி 180 டிகிரி காட்டும். நீங்கள் 180 டிகிரி வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா 2 டைம் ப்ளஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் ப்ரீ ஹீட் எடுத்துரும். 60 செகண்டுக்கு ஆட்டோமேட்டிக் ஓவன் வந்து ப்ரீ ஹீட் எடுக்கும். நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ரேக் இருக்கும் உங்களுக்கு. ஓவன் கூட 2 ரேக் வரும். இது வந்து லோ ரேக்கு, இது வந்து ஹை ரேக்கு. ஹை ரேக் பார்த்தீங்கன்னா பீஸா, கட்லெட், சமோசா, நான்வெஜ் ஃப்ரைக்கெலாம் நீங்கள் ஹை ரேக் யூஸ் பண்ணிக்கலாம். லோ ரேக் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக்கு, பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம லோ ரேக் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பிஸ்கெட்டுக்கு இந்த ரேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த ரேக் மேலே வச்சு இப்போ இந்த பிஸ்கெட் பண்ண போகிறோம். இப்போது நம்மளுக்கு 1 minute 30 seconds எடுத்துருக்கு ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு. நம்ம டேரெக்டாக இது உள்ளே வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எந்த பட்டனும் ப்ளஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு டைமிங் மட்டும் ரொட்டேட் பண்ணால் போதும். நம்ம வந்து இதுக்கு 7 minutes, இந்த குக்கீஸ்க்கு வந்து இப்போ நம்ம 7 minutes செலக்ட் பண்ண போகிறோம். 7 minutes போதும். ஸ்டார்ட். அவ்வளோதான், இந்த 7 minutesல முடிஞ்சிடும். இப்போ நம்ம க்ரீமுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்றது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் ரெடி ஆகிடும்.
அவ்வளோதாங்க, சூப்பரான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எசன்ஸ் எதுனா ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கோகோ பவுடர் பிஸ்கெட்டில் அதிகமாக சேர்த்துக்கனால நான் க்ரீம் வரையும் ப்ளைனாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எசன்ஸ் எதுனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 மினிட்ஸ் வச்சோம். இப்போ 6 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ட்ரே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மேலே நம்ம இந்த ராவ் சுகர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது லைட்டாக டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே போட்டிங்க அப்படின்னா சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே சுகர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. போட்டுட்டு அந்த 1 மினிட்டை மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணாலே பாஸ் ஆகிடும். அகைன் நீங்கள் உள்ளே வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. நம்ம இந்த ட்ரே வெளியே எடுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி க்ரீம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஆறட்டும். நீங்கள் இந்த ஹீட்லேயே வச்சிங்க அப்படின்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், பிஸ்கெட் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஆறின உடனே இந்த க்ரீமை நம்ம வச்சுக்கலாம். இது உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்கெட் நான் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சர்க்கரை எதுவுமே கொட்டல பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்கெட்டை திருப்பிக்கோங்க. கொஞ்சமாக க்ரீம் இதில் வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த க்ரீம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பிஸ்கெட் எடுத்து இப்படி லாக் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா பிஸ்கெட்டுமே நடுவில் க்ரீம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பிஸ்கெட் சொல்லிட்டு. நான் இன்றைக்கி வந்து மைதாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ஃபுல்லாகவே நீங்கள் கோதுமை இல்லை கேழ்வரகுக்குள்ளே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ருசிக்கு ருசியாகவும் இருக்கும், சத்துக்கு சத்தாகவும் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற இந்த பிஸ்கெட்டு ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட் தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி எல்ஜி ஓவனில் ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.